கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் மிகுந்த ஏக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஏக்கம் என்றால், என்றைக்கு ஒரு தீர்வு வரும், என்றைக்கு ஒரு முடிவு வரும், என்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாள் வரும் என்று அந்த நாளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இரவு படுத்து உறங்கி காலையில் கண் விழித்தவுடனே முதலில் அவருடைய ஞாபகத்தில் வருவது என்னவென்றால், இத்தனை பிரச்சனைகளையும் இன்றைக்கு நான் எப்படி சமாளிக்கப் போகின்றேன், அல்லது இப்படி தான் இந்த நாளும் இருக்க போகிறதா என்கிறதான ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவாக இது இருக்குமோ, அல்லது இப்படித்தான் நாம் வாழ வேண்டுமோ என்று நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், நிச்சயமாக என்று துவங்குகிறது. இந்த நிச்சயமாக என்ற வார்த்தை வேதத்தில் இடம்பெறுவதே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. காரணம், நிச்சயமாக என்று இங்கே துவங்கமானால் மற்ற எல்லாம் பொய்யா இருப்பதினால்தான் இது மட்டும் நிச்சயமாக என்று துவங்குகிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக யோவான் நற்செய்தியாளர் அதை அழகாக பதிவு செய்வார். இயேசு பேசும்பொழுது அநேக இடங்களில் அவர் இப்படி குறிப்பிடுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு குறிப்பிடுவார். அப்படி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அதை தவிர்த்து மற்ற எல்லாம் ஆண்டவர் உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசினாரா என்றால் அப்படி அல்ல. மாறாக ஒரு காரியத்தை அவர் உறுதிப்படுத்தும் பொழுது, அதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லுகின்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கும் நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம். ஒருவரோடு கூட நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை அவர்கள் சொன்னாலோ அல்லது நாம் சொன்னால் கூட நாம் ஒரு உறுதியை சொல்லுவோம். என்னவென்று, நான் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் சொல்வது முற்றிலும் உண்மை என்று நாம் சொல்லுவோம். ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்றால், நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியானது அவ்வளவு உறுதியான ஒன்றாயிருக்கிறது என்பதை வலியுறுத்தும்படியாகத்தான். அதே வண்ணமாகத்தான் இங்கே நிச்சயமாகவே என்று இந்த வார்த்தை வசனம் துவங்கும் பொழுது அங்கே கடவுள் உறுதிப்படுத்துகின்றார். என்ன காரியத்தை உறுதிப்படுத்துகின்றார்? முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு என்பது கடவுள் வைத்திருக்கின்றார். கிராமங்களிலே சொல்வார்கள், ஒரு ஏற்றம் என்று இருந்தால் ஒரு இரக்கம் இருக்கும், ஒரு இரக்கம் என்று இருந்தால் நிச்சயமாக ஒரு ஏற்றம் வரும் என்று சொல்வார்கள். இப்படி பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்தால் கூட இந்த பிரச்சனையெல்லாம் முடியும், பிரச்சனையெல்லாம் தீரும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு உண்மை. அதை தான் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. காரணம், உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பது அது ஒரு யதார்த்தம்.
ஆனால் அதில் சிறப்பு என்னவென்றால், நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் வீணாகாது. என்ன காரியத்தை நாம் நம்பி இருக்கிறோம்? கடவுள் என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார். கடவுள் என் வாழ்க்கையில் தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஆசீர்வதிப்பார். நான் எதிர்பார்க்கிறதான, நான் விரும்புகின்ற, நான் ஆசிக்கின்ற எல்லா நன்மைகளும் ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரும். என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து என் வாழ்க்கையை விடுதலை ஆக்கி நான் சுதந்திரத்தோடு கூட, அல்லது சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார் என்று அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கையை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம்? அது வீணாய் போய்விடாது. தேவையில்லாமல் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், அவர் உதவி செய்வார் என்று வீணாக நான் அவரை நம்பியிருந்தேன் என்ற நிலை வராது. அவருக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்பி காத்திருந்த ஆபிரகாமை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நம்பி காத்திருந்த யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கடவுளை நம்பி காத்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அதே வண்ணமாகத்தான் அது ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிசயங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உந்த நம்பிக்கை வீண் போகாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான நன்மையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக வரும். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தில் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை கடவுள் கனப்படுத்தி நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய காத்திருப்பு எல்லாவற்றுக்குமான கிருபைகளை தந்து ஆண்டவர் மகிழ்ச்சினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.